ஒரு சந்தேகம் சார். இப்போ ரிஹர்சல் நீங்க ரீசெண்டா உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன் சார், வாட்ஸ்அப்ல வந்து சார். ரிஹர்சல் பத்தி நீங்களும் பண்ண முடியாம முந்தி சின்ன பட்ஜெட்ல ரொம்ப குறைவான செலவு எடுக்கப்பட்ட நாடகத்துக்கு அப்படி ரிஹர்சல் பார்க்கும்போது திரைப்படத்துக்கு கண்டிப்பா ரிஹர்சல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ரிஹர்சல்ஸ் நிறைய பார்க்கும்போது பார்க்க அதோட என்னோட சந்தேகம் சார், அந்த பார்க்க அதோட அதோட தன்மை அது கொஞ்சம் வீக்கா ஆகுது, பழசாயிட அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு காட்சி இப்ப அடுத்து பேச போற வசனம் இயல்பு வாழ்க்கையில தெரியாது, இப்ப நடிக்கும்போது பல முறை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி அதோட சோல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. அது அல்ல, அப்படி பயப்படாதுங்க. ஏன்னா இது 1000 தான் சொன்னாலும் படக்குன்னு வர்ற ஒரு நாட்டு பாடகர்கள் இல்லை. இது ஹைலி டெக்னிக்கல் ஃபீல்டு. கேமரா கொஞ்சம் சரியா வரணும், இன்னொரு வாட்டி கேட்பாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் நீங்க அந்த ஒத்திகையின் போது அந்த பாத்திரத்தை உள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுல சின்ன சின்ன எல்லா கலையும் அப்படிதாங்க. பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடுகிறார்கள் அப்படின்னா எத்தனை வருஷத்து ரிஹர்சல் அது. ஆனா அது ஒரு பாட்டாக இதுக்கப்புறம் இந்த ஸ்வரம் அதுக்கப்புறம் அதுங்கிற யோசனையே இல்லாமல் சந்தோஷமா அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வசனம் உள்ள இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லா, அதுல என்னென்னமோ வேரியேஷன் பண்ணானுங்க. இன்னொன்னு பாலச்சந்தர் சார் வந்து என்ன வைவாரு, நிறைய ரிஹர்சல் பண்ணிட்டு டேக்குக்கு வரும்போது இன்னொன்னு பண்ணிடுவேன். ஏன்டா என்ன இழவுக்குடா இத்தனை வாட்டி ரிஹர்சல் பார்த்தேன், வேற என்னமோ பண்ணிவிட்டிய, எனக்கு பிடிச்சது வரலையே, சரி இதுவும் நல்லா தான் இருக்கு, சரி இப்படியே போ அப்படின்றாரு. எனக்கு வந்து இந்த ஒரே டேக்கில் முடிச்சுட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க நடிகர்களை பத்தி. அது எனக்கு முக்கியமாவே தோணல சினிமால. அவரு தேவையில்லை. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச நடிகர்களை நான் சொல்றேங்க, நம்ம எல்லாம் கூடி ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்போம்ல செட்ல, அவரை தனியா உட்காந்துருப்பாருங்க. யாராவது ஜோக் அடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க கர்வி போல் இருக்கு, நம்ம கூட எல்லாம் கலந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா கிட்ட போய் பார்த்தான்னா இந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வசனம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்குள்ள. வெவ்வேறு மாதிரி இப்படி தலையை வச்சுட்டு கொஞ்சம் இப்படி தலையை வச்சுட்டு கொஞ்சம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாரு, வெளியே காட்ட மாட்டாரு. அதாவதுங்க அந்த மாதிரி ஒரு ஒபீடியன்ட் ஆக்டரை பார்க்கவே முடியாதுங்க. நாமெல்லாம் கேள்வி கேட்போம், நான் கேட்பேன் கண்டிப்பா. ஏன்னா எழுத்தாளங்கிற ஒரு திமிரு. உங்களுக்கும் அவருக்குமான உரையாடல் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமா ஒரு 2-3 சொன்னீங்க சார். நான் ஒரு கவிதையாவே எழுதியிருக்கேன், மறந்துட்டேன் இப்ப அதோட வரிகள். நான் அவர்கிட்ட ஒரு பேட்டி, ரொம்ப அதிக பிரசித்தனமா ஒரு பேட்டி கேட்டுட்டேன். ரொம்ப ரசிகன் நான் அவருக்கு. அவர் வந்து தங்க சுரங்கம்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டு அந்த பாடல் எல்லாம் பாடுவாரு. அது கிணத்துக்குள்ள எடுத்திருந்தாங்க. கேட்கறத மரியாதை கேட்டிருக்கலாம், அந்த கிணத்துல உங்களை யார் தள்ளி விட்டதுன்னு கேட்டேன். நானா தமிழ் இருந்தேன் அப்படின்னு. ஆனா அது உனக்கு இப்ப புரியலப்பா, வியாபாரங்கிறது புரியும் போது உனக்கு புரியும். உடனே யாராவது தள்ளி விடுவாங்க, இல்ல நீயா குதிப்ப அந்த கிணத்துல இருந்தாரு. நீங்க எப்ப அந்த கிணத்துல? சகலம் தான். ஏன்னா சொல்லி அடிச்சு அது குதிச்சு நீச்சல் அடிச்சு வெளியே வரும்போது தலையெல்லாம் மாறிக்கிட்டு வேற ஆளெல்லாம் இருந்தேன். எல்லாரும் நான் அத வந்து வெறுக்கிறேன்னு நினைப்பாங்க. எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருந்தது. ஏன்னா நல்ல சினிமா பண்ணணும்னு நினைக்கும் போது கமர்ஷியலா அது என்ன பெரிய இடத்து பண்ணுதானே, அது தானே சொல்லிட்டாரு என்கிட்ட, பெரிய இடத்து பண்ணா சும்மா சும்மா கதை கதைன்னு கேட்டுட்டு இருக்காத நீ, இது கல்யாணம் இல்ல அப்படின்ட்டாரு. பாத்திரம் எப்படி பண்ண அதெல்லாம் நீ சும்மா ஏதாவது கிராமத்துல குடிமை வச்சுக்க, மத்தபடி பாட்டு இட்டு ஃபைட்டு அப்படித்தான் போகுது கதை அப்படின்னா அதெல்லாம் இருக்கு. அதான் பெரிய இடத்து பண்ண சொல்லிட்டேன்ல, சும்மா அதாவது அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆர் படம் தான், அந்த அன்று வந்தது அத சொல்லிட்டாரு. அது பாரப்பா பழனியப்பா பட்டணமா தான் கட்ட வண்டி. நீங்க பாத்தீங்கன்னா அப்படி எப்படியே இருக்கும். அது தயாரிப்பாளர்களுக்கும் அது தெரியும், டைரக்டருக்கும் தெரியும். நான் மட்டும்தான் சிணுங்கிக்கிட்டே இருப்பேன் என்னமோ போட்டு. ஏன்னா நான் குழந்தையில இருந்து தெரியும் அவன் என்ன படிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் சந்தோஷத்துக்கு ஏதாவது ஆட விடுங்க அவன் சொல்றான்னு. உடனே நான் அந்த மோட்டார் பைக்கை வச்சுக்கிட்டு ஹாப்பி நியூ இயர் அது ரிஹர்சல் பாக்குறேன்னு அதெல்லாம் நான் தான் கேட்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் எல்லாத்துக்கும்
அந்த கண்ணாடி அதுக்கு அடிபட்டதா சார்? ஆமா ஆமா ஆமா, அது நான் எங்கிட்ட விட்டுட்டு அங்கங்கிறதுனால இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் தேவையில்லாம அடி எல்லாம் போட்டுக்கிட்டேன். ஓகே அதுக்கு எம்ஜிஆர் கூட்டு திட்டினாரு. அப்ப ஓகே எதுக்கு சார். இதெல்லாம் நீ பண்றேன்ட்டு. அது 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 வந்து இப்ப சிவாஜி சாரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு மாதிரியான. சிவாஜி சார் ரொம்ப ரசிச்சதுக்கும் அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப இன்ன வரைக்கும் நீங்க அவரை பத்தி பேசும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகுதுங்க. அவர்கிட்ட நீங்க ரொம்ப ரசிச்சது இல்ல ரொம்ப பிடிச்சது அவர் ஒர்க்கை பத்தி இல்ல அவரை பத்தி ஏதாவது வார்த்தை சொல்லுங்க. அவருக்கு கடைசி வரலாம் அவர் அந்த நாடக கம்பெனில இருந்து வெளியே வந்து கொஞ்சம் பணக்காரங்களோட பழகின அவ்வளவுதான் சார் புது சிவாஜி கணேசன் என்று சொல்லக்கூடிய மனிதர். மற்றபடி பழைய ஆள் தான் சார் அவரு. அவரு ரொம்ப சாதாரணமான ஆளா அதை சொல்லுவார் அவரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில விஷயங்கள் அவருக்கு தெரியாது. அவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது சார். அதுக்கப்புறம் இந்த ரூபானா பைசாவுடைய அளவுகள் இதெல்லாம் மாறி போனதும் கணக்கு பார்க்க தெரியாது அவருக்கு. பொன்மகள் வந்தால்னு ஒரு படம் சொர்க்கம்னு ஒரு படத்துல வரும் பொழுது அங்க நிறைய சில்லறை எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப நாடக நடிகர்கள் எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. ஓ இதானா அந்த புது ரூபா, சில்லறை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னாராம். அதை இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, என்ன திமிரு பார்த்தியா, சோத்துக்கு இல்லாம அலைஞ்ச ஆளு, சில்லறை பார்த்து நிஜமே அதுதான், அவர் ரூபாயை தொட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் பணம் அட்வான்ஸ் கூட கையை நீட்டி வாங்கினது கிடையாது. எனக்கு எப்படி தெரியும்னா நான் கொடுத்துருக்கேன் அவருக்கு அட்வான்ஸ். சரி என்ன அப்படின்னு வேற யாருக்கும் திறந்து பார்க்க மாட்டாரு அவரு. அது நான் பார்த்து வியந்த எல்லாத்தையும் அவங்க சண்முகம் பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ராமு பாத்துக்கிட்டாரு. அவர் பாங்க ஒண்ணுமே அவரை ஏர்போர்ட்ல கொண்டு போய் தனியா விட்டுட்டேன்னா அவர் சொன்னாரு, நீ என்னடா பிரான்ஸ்ல இருந்து லண்டன் போறேங்கிற, எப்படி போவ அப்படின்னு கேட்டாரு. நான் அவரோட போயிருந்தேன் அங்க. நான் போயிருவேங்க, குடும்பத்தை முதல்ல அனுப்பிச்சு வச்சுட்டேன், நான் தனியாவா போவ அப்படின்னாரு. ஆமா, நீயே போய் டிக்கெட் எடுத்து நீயே இதுல இறங்கி பொட்டி நம்ம பொட்டி தானே ஐயா. சரி, அப்புறம் அங்க போய் இறங்கி அப்படின்ட்டு ஒவ்வொன்னா கேட்டு வந்தா அங்க ஒரு ட்ரெயின் இருக்குயா, அதுல ஏறினா நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். ஐயோ நான் அழுதுருவேன்டா அப்படின்னு, ஏர்போர்ட்ல என்ன தனியா விட்டா அழுதுருவேன், தெரியும் ராமுக்கெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க அப்படின்றாரு. அதுதான் அவர் இறப்பதற்கு 8-9 வருடம் முன்னாடி. சார் இப்போ அதாவது சார் இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் இருக்கு சார் கமல் சார் ஃபேன்ஸ் கிட்ட, என்னடா நம்ம ஆளு 2-3 காமெடி படம் பண்ணிட்டாரா தொடர்ச்சி அப்படின்னா, இல்ல மச்சான் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆள வந்தானோ இல்ல ஒரு விரும்மாண்டியோ வரும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் இருக்கு. ஹவு டிட் யூ லேர்ன் டு கிராக் யுவர் பாடி சார்? ஏன்னா இப்போ வரைக்கும் யூ ஆர் புஷிங் யுவர் பாடி டு a level where no other actor can exploit. How are you able to? நீங்க சொன்னதுல ஒரு ரொம்ப உள்ளர்த்தம், ஒரு சிலேடையே இருக்கு அதுல. ஆங்கில சிலேடை தான்னாலும் அது கிராக்கிங் த பாடிங்கிறது வந்து ஐ ஹேவ் 36 ஃப்ராக்சர்ஸ் இப்போ உடம்புல. அதுவே என்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அதுக்கேத்த மாதிரி நான் என்னுடைய காட்சி அமைப்புகளே மாற்ற வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா 3 டிஸ்க் ஸ்லிப்பு, 36 ஃப்ராக்சர் அந்த மாதிரி இருக்கு. ஸ்கல்ல கூட ஃப்ராக்சர் ஆயிருக்கு எனக்கு. இது கலைஞன் போது கார்கடியில போய் சைட்ல நிறைய மூக்கு உடைஞ்சிருக்கு, பல முறை மூக்கு உடைஞ்சிருக்கு. அதனாலதான் ஒரு தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆச்சு. இனி யாரும் நம்ம மூக்க உடைக்க முடியாது. மீசையில நிறைய மண்ணு ஒட்டி இருக்கு, அதனால எனக்கு மண்ணை பார்த்து பயமே கிடையாது. அது நான் நடக்கிற இடம் கொஞ்சம் மூஞ்சியும் வச்சு பார்ப்பேங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா பல முறை தெருவுல விழுந்து இழுத்துக்கிட்டு போயிருக்காங்க என்ன. இதெல்லாம் வந்து அதனால கொஞ்சம் இப்ப நாயகன் போது போட்ட பாடி வெயிட், அதுக்கெல்லாம் முன்னாடி நான் சகலகலாலவன் டயத்துலக்கும் அதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே ஒரு கிளியர்லி 10 years டெய்லி 14 கிலோமீட்டர் ஓடுவேன். 14 கிலோமீட்டர் சார்?
14 கிலோமீட்டர்ஸ் ஓடுவேன். என் சோத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. அது சிவாஜி சாரோட உட்காந்து சாப்பிடும் போது இப்படி சைட்ல பார்த்துட்டு, பரவாயில்லடா நம்ம பிள்ளை மாதிரி சாப்பிடுறாங்க அப்படின்னு. அதாவது என்னடா இப்படி சாப்பிடுறேன்றத கொஞ்சம் அடங்கி வாச்சு சொல்றதுதான் அவரு. நிறைய நானு ராமு எல்லாம் நானு ராமு பிரபு எல்லாம் உட்கார்ந்தானா ஒரு டேக்ஸா பிரியாணி காணாம போயிடும். ஆனா அந்த மாதிரி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை குறைக்காம இருந்ததுனால நாயகன்ல வெயிட் போடுறது ரொம்ப ஈஸியா இருந்தது. எக்ஸசைஸ் மாத்திரம் குறைச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடிபட்டுருச்சு எனக்கு. அடிபட்டதுல கொஞ்சம் வெயிட் போட்டேன். சோ அதை இப்படியே தள்ளினா இந்த பக்கம் போயிரும் போல இருந்தது ரொம்ப. அது குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் ஆள வந்தாருல முதல்ல நினைச்சிருந்தது WWF மாதிரி இல்ல, ரொம்ப லீன் அண்ட் மீன் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அது. அப்புறம் எல்லாருமே அதை விரும்பல. ஏன்னா ரொம்ப மூஞ்சில் தான் அப்படி ஒட்டி இருக்கிற மாதிரி தான் நான் நினைச்சிருந்தேன் அது. அதுக்கு ஆப்போசிட்டா போனது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா சாப்பிடுறது அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 30 வெள்ளைக்கரு சாப்பிடுவேன். 30 வெள்ளைக்கரு முட்டை. ஐயோ, அதுக்கப்புறம் முட்டை சாப்பிட ஒரு 10 வருஷம் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் முட்டை நல்லா வேணாங்கிற மாதிரி. அது மட்டும் தான் கொடுப்பாங்க. சிக்கன் கொடுப்பாங்க, சோறு கிடையாது, டெய்லி எக்ஸசைஸ். அது விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பம்மல் கே சம்பந்தத்தெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம பழைய ஸ்டண்ட் ஆளு மாதிரி ஆயிட்டேன். அது மாட்டையும் பாத்துக்கணும், தண்ணி வர வைக்கணும். அது நிஜமாவே எங்க ஸ்டண்ட் ஆளுகளுக்கு சில இடம் நமக்கு டூப் போட்டு நின்று இருப்பாங்க. ஏய் கையில கத்தி எடுத்துனுவாடா, அது அப்படியே சமசால் போட்டு எடுத்துனா என்ன சார் சமசால் தாண்டி சொல்லிங்க, கத்தி எடுத்துக்க சொல்லிங்க அப்படின்வாங்க. அதுல இருந்து வந்ததுதான் அது. பம்பையும் பிடிச்சிக்கணும், கங்கையும் அடிக்கணும், கழுத்துல பாம்பு வேற இருக்குது, கீழே காலமாடு இருக்குது. இதுல எப்படி சார் டயலாக் சொல்றதுன்னு கேக்குறது நிஜமாவே என்னுடைய சகோதரர்கள் அது மாதிரி கேட்பாங்க. சார் நான் ஸ்டண்ட் ஆள் தான் சார், என்ன ஏன் சார் அதெல்லாம் பண்ண சொல்றீங்க? அவர் மாதிரி நடரா.